பொள்ளாச்சியில் இப்போ மழை வந்து குறைஞ்சிருக்குங்க. நேற்று நைட்லேருந்து பெரிய மழை இல்லை, ஆனால் லைட்டாக அப்பப்போ தூறல் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன், சென்னை நான் போயிட்டு வந்தது. உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா அந்த வீடியோ கீழே லிங்க் தரேன், போய் பாருங்கள். கரெக்டாக அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சுமி சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, பொறுமையாக செய்கிறீங்க வேலை அப்படின்ட்டு. உண்மைதாங்க, எனக்கு வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா அவசரமாக இதை பண்ணு அப்படின்னு சொன்னால் எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது, அந்த மாதிரி ஆள் நான். அதே மாதிரி எந்த ஒர்க் பண்ணாலுமே ஸ்லோன்னு கிடையாது, பட் பொறுமையாக தான் பண்ணுவேன். ஃபாஸ்ட்டாகவும் பண்ண மாட்டேன். எங்கள் அம்மாலாம் நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க, நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாலாம் பண்ணால் பர்ஃபெக்டாலாம் வராது. அதிர்ஷ்டவசமாக நல்லா வந்தால் தான். எந்த வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான், அந்த ஒரு அமைதியான மனநிலையில் பண்ணால் தான் எனக்கு அந்த வேலையே பண்ண வரும். ஸோ என்ன மாதிரி யாராவது நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி எங்கள் அம்மாவே மசாலா அரைச்சி பண்ணுற மட்டன் குழம்பு, அதுவும் தேங்காயெலாம் அரைச்சி போடாமல் வைப்பாங்க, சூப்பராக இருக்குங்க. எனக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுனா அவ்வளோவா பிடிக்காது மட்டன் குழம்பெல்லாம். ஸோ எப்போவும் அதிகமாக மட்டன் பீஸ் சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி சாப்பிடணும் போல் தோணுச்சு, அதனால் ஒரு 4 பீஸ் மட்டன் வச்சுட்டு, அப்புறம் கூடவே வந்து ஆசிர் சாணியெல்லாம் கேட்பாங்க, அவங்களுக்கும் கொடுக்கறக்காக. அதே மாதிரி எங்கள் வீட்டு மட்டன் குழம்புல வந்து உருளைக்கிழங்கு இருக்கும். நீங்களும் யாராவது போடுவீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.